ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2025 ரிலீஸ் ஆன டாப் 10 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடுமே நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு ஓடிடிஆர் ரிலீஸ் ஆகி ஹைப் கொடுத்த படம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் பிஃபோர் யூ டை லிஸ்ட்னு சொல்லலாம். இந்த படம் எல்லாமே தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகாமல் இருந்த படம் தான். ஆனால் படம் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட பயங்கரமாக இருக்கும். சினிமா லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட் தான் சொல்லலாம் இன்னைக்கு. ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எங்கடா குட் பட் அக்லி டிராகன் மூவிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பார்க்க போறது ஒரு அண்டர்ரேட்டட் மூவி தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10th பிளேஸ்ல இருக்க படம் தான் விஜயாண்டி நடிப்புல வெளிவந்த ரிலீஸ் ஆன படம் மார்கன். என்னடா படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஒவ்வொரு சீனும் அந்த அளவுக்கு பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சென்னையில இருக்கிற ஒரு குப்பத்தொட்டியில ஒரு பொண்ணோட பாடி ஃபுல்லா கருப்பு நிறத்துல கண்டெடுக்கிறாங்க, ஃபுல் பிளாக்கா. இந்த நியூஸ் வந்து மும்பையில இருக்கிற ஏடிஜிபியா இருக்க போலீஸா இருக்கிற விஜயாண்டினிக்கு தெரிய வருது. உடனே சென்னை கிளம்பி வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கான காரணம் அவரோட பொண்ணு இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் இறந்து கிடந்திருப்பாங்க. ஸோ நம்ம பொண்ணு இறந்திருக்கும், இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கணும், ஒரே ஆள் தான் செஞ்சிருக்குன்னு சொல்லி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு இன்வெஸ்டிகேஷனை. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கதைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த லேகும் இல்லை, அடுத்தது சீனு அடுத்தது போயிட்டே இருக்கு. இந்த படத்துல கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஓடிடில இந்த படம் இருக்கு. ஸோ மறக்காம இந்த படத்தை போய் பாருங்க. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்க படம் தான் ஜூன் மந்த்ல விக்ரம் பிரபு நடிப்புல வெளியே ரிலீஸ் ஆன படம் தான் லவ் மேரேஜ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நீங்க லவ் மேரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்களா அப்படின்னு நினைக்க வச்ச படம். 30 வயசாயும் கல்யாணம் ஆகாம இருந்தா என்னென்னலாம் கொடுமை அனுபவிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் அனுபவிக்கிறாரு. ஒரு கிராமத்துல போய் பொண்ணு நிச்சயம் பண்றாங்க. அங்க திடீர்னு லாக்டவுன் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அங்க கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி நினைக்க வைக்கிறதா இந்த படம். இந்த படம் அங்கங்க சின்ன லேக் இருந்தாலும் நல்ல ஃபீல் குட் மூவி, நல்ல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அங்கங்க சின்ன சின்ன காமெடி தான் போடுறாங்க. ஸோ எனக்கு இந்த படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மறக்காம ஓடிடியில் பாருங்க. அடுத்து 8th பிளேஸ்ல இருக்க படம் தான் கிஷன் தாஸ் நடிப்புல வெளியே அந்த ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிம் தான் தருணம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸா இருக்காரு. இவர் மேற்கொள்ற ஒரு ஆப்ரேஷன்ல வந்து தப்பு நடக்குது. அதனால ஹீரோ வந்து சஸ்பென்ஸ் பீரியட்ல வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனியை மீட் பண்றாரு. அவங்களுக்குள்ள ஒரு காதல் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்துல ஹீரோனியோட வீட்டுல கொலை ஒன்று நடக்குது. அடுத்து அந்த ஹீரோவும் கொலையில இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொமான்ஸ், செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் த்ரில்லர் படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹீரோனி யாரு, உங்களுக்குள்ள எப்படி ரொமான்ஸ் கிரியேட் ஆச்சு, ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்டர்மிஷனுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா த்ரில்லிங்கா போகும், எப்படி ஹீரோனி தப்பிக்கிறாங்கன்னு. இந்த படத்தை நல்லா அழகா எடுத்திருப்பாங்க. ஓவராலா இந்த படம் நீட்டா த்ரில்லர் படமா இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடிடில பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்து 7th பிளேஸ்ல இருக்க படம் தான் வைபவ், சுனில்குமார், பாலசரவணன் நடிப்புல வெளியே வந்து ரிலீஸ் ஆன படம் தான் பெருசு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள தௌலத்தா ஒரு பெரியவர் சுத்திட்டு இருக்காரு. அந்த பெரியவர் வீட்டுல உட்காந்து கில்மா படம் பாக்குறப்ப அவரோட உயிர் போயிருது. சரி இவர் இறந்துட்டாரு, அவருக்கு செய்ய வேண்டிய சரங்க செய்வோம்னு சொல்லி அவங்க பசங்க பாக்குறப்ப அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெருசு இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மெயின் உறுப்பு ஆக்டிவ்ல இருந்திருக்கு. கடைசியில அந்த உறுப்பை டீஆக்டிவேட் பண்ணாங்களா இல்லையான்றதான் அந்த படத்தோட கதை. இந்த விஷயத்தை வெளியும் சொல்ல முடியாம அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம வைபவ், சுனில்குமார், பாலசரவன் அங்கிட்டு அலைஞ்சிட்டு இது காமெடி படமா நல்லா வந்திருக்கு. ஓவராலா இந்த மூவி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவியா இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடிடில இருக்கு. ஸோ பாக்குறவங்க போய் பாத்துக்கோங்க. அடுத்து 6th பிளேஸ்ல இருக்க படம் தான் என்னடா படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க நினைக்கிற அளவுக்கு செம்ம ஒர்த்தான மூவி. வடிவேல் பகத் வாசி நடிப்பில் வெளியே வந்து ரிலீஸ் ஆன படம் தான் வாரிசன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, பகத் வாசில ஒரு திருடனா இருக்காரு. திருட போற இடத்துல வடிவேல் வந்து சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வடிவேல் வந்து பகத் வாசில சொல்றாரு, எனக்கு அல்ஜியம் இருக்கு, என் பையன் வந்து கட்டி போட்டு வச்சுட்டு போயிட்டான், நீ எனக்கு கழட்டி விட்டு நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்றாரு. பகத் வாசில அவர் பேச்சு கேட்டு வடிவேல் கூடயே போறாரு. ஆனா வடிவேல் கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஸோ பகத் வாசில் யூட்டிலைஸ் பண்ணி வடிவேல் கிட்ட நிறைய படத்தை அடிக்கலாம்னு சொல்லி கூடயே போறாரு. அதை நோக்கி தான் இந்த படம் நகருது. ஸோ நீங்க நினைக்கிறது இந்த படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும் கதை, செகண்ட் ஹாஃப் அப்படியே அன்எக்ஸ்பெக்டட் கதையா மாறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபீல் குட் மூவியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கிரைம் த்ரில்லர் படமா ஆகும். பகத் வாசில அவர் கேரக்டர் செம்மையா நடிச்சிருக்காரு, வடிவேல் அதிக மேல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் செம்ம ஒர்த்தான மூவி. இந்த படம் தியேட்டர்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடிடில இருக்கு. ஸோ மறக்காம போய் பாருங்க. அடுத்து 5th பிளேஸ்ல இருக்க படம் தான் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா நடிப்பிலே வெளியே வந்து ரிலீஸ் ஆன படம் தான் வீரதீர சூரன் பார்ட் 2. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு படம் தான். ஊர்ல பெரியவர், அவரோட பையன் கண்ணன், உங்க 2 பேர்த்தையும் வாய்ப்பு கிடைச்சா போட்டு தள்ளு சுத்திட்டு இருக்கவர் தான் எஸ்.ஜே. சூர்யா போலீஸா இருப்பாரு. அந்த ஒரு ராத்திரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் பயன்படுத்திக்கிறாரு எஸ்.ஜே. சூர்யா. ஸோ பெரியவர் வந்து இதுல இருந்து தப்பியறக்காண்டி காளி கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. படத்தோட ஹீரோ சியான் விக்ரம் கிட்ட. காளி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு நடக்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து ஒரு வழக்கமான
கமர்ஷியல் ஃபிலிமா ஆக்ஷன் ஃபிலிமா இருக்காது. ஒரு ஸ்லோ பேண்ட் டிராமா ஆக்ஷன் ஃபிலிமா தான் இந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஆரம்பிச்ச விதம் முடிச்ச விதம் ஒரு நல்லாவே பண்ணிருப்பாங்க. படத்துல நடிச்சிருந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் ரொம்ப இன்டென்ஸா சீரியஸாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளாஷ்பேக்ல வர போலீஸ் ஸ்டேஷன் சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஃபைட் டூல்ஸ் எடுத்துக்கணும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா செம்ம ஒர்த்தான மூவி. தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தவங்க ஓடிடில இருக்கு, ஸோ மறக்காம போய் பாருங்க. அடுத்து 4th பிளேஸ்ல இருக்க படம் தான் மணிகண்டம் நடிப்புல வெளியாகி ரிலீஸ் ஆன படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா டைட்டிலே இருக்கு இந்த படம் எப்படின்ட்டு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த படத்தோட ஹீரோ அவரோட வாழ்க்கையில அவரோட கல்யாணம், அவரோட வேலை, அவர் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் நினைச்சு அன்றாடமா ஒரு குடும்பஸ்தனா அவரோட வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி தாண்டி வரதான் இந்த படத்தோட கதையே. குடும்பஸ்தனா மணிகண்டன் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அண்ட் படத்துல வந்து அங்கங்க ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சென்டிமெண்ட்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல மெயினா மணிகண்டன் பேசக்கூடிய டைலாக் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு டீசென்டான ஃபேமிலி படமா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தாராளமா எல்லாம் தியேட்டர்ல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்க தியேட்டர்ல இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடிடில இருக்கு, மறக்காம போய் பாருங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்க படம் தான் சத்யராஜ் நடிப்புல காளி வெங்கட் நடிப்புல வெளிவந்து ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ் மெட்னி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல நாவல் ரைட்டரா கேரக்டரா நடிச்சுக்கிறது தான் சத்யராஜா இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த ஸ்டோரியை வந்து கேர்டேக்கர் எடுத்து படிப்பாங்க. எப்படி இருக்குன்னு இவர் கேட்பாரு. எனக்கு இந்த கதை வந்து பிடிக்கல, ஏன் பிடிக்கல, என்ன பிடிக்கலன்னு சொல்லி இவர் கேட்பாரு. என்ன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அது இதுன்னு ஒரு சாதாரண மனுஷனோட கதையை எழுதுங்க சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. கேர்டேக்கர் சத்யராஜ் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு யார் கதையை எழுதுனான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாரு. அப்படி இவர் சந்திக்கிற ஒரு ஆள் தான் காளி வெங்கட். காளி வெங்கட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. அவரோட குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன சம்பவங்களை ஃபேஸ் பண்றாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே சத்யராஜோட நரேஷன்ல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க இந்த படத்தை. ஸோ இதுதான் இந்த மெட்ராஸ் மெட்டனியோட மொத்த கதையுமே. ரொம்பவே யதார்த்தமான ஒரு ஃபீல் குட் படமா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்க எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. காமெடியா இருக்கட்டும், ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும், நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்லோ பேஸ் ஃபீல் குட் படம், கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம ஓடிடில இருக்கு, போய் பாருங்க. அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்க படம் தான் அதர்வா நிமிஷா சர்ஜன் நடிப்புல வெளிவந்து ரிலீஸ் ஆன டிஎன்ஏ. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா அதர்வா குடிக்க அடிக்ட் ஆகி டிஅடிக்ஷன் சென்டர் போய் சரியாகி வெளியே வந்தவர் தான். நிமிஷா மன வளர்ச்சி கம்மியானவங்க. இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எதிர்பாராத சம்பவம் த்ரில்லரா சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் செம்ம ஒர்த்தாம இருந்துச்சு. இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த குழந்தை என்னோட இல்லைன்னு சொல்றாங்க நிமிஷா. இதுக்கப்புறம் தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மெதுவா போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த படம். அதர்வாக்கு இந்த படத்தோட பெஸ்ட் கெரியர்னு சொல்லலாம். நிமிஷாவும் அதர்வா 2 பேரும் நல்லா போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டா சொல்லலாம். ரொம்ப விறுவிறுப்பா போகும் கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஜெப்ரானிக்ஸ் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதர்வாக்கு அவரோட கெரியர்ல இது ஒரு பெஸ்ட் மூவி. அவர் கம்பேக் கொடுத்த மூவி இது. நான் இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டுமே நினைக்க வச்ச படம். ஆஸ் அ பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னை மாதிரி நீங்கள் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம ஓடிடில போய் பாருங்க ஃபேமிலியோட. அடுத்து 1st பிளேஸ்ல இருக்க படம் தான் ஆக்டர் நவீன் சந்திரா நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் 11. இந்த 11 படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா சென்னை சிட்டில தொடர் கொலைகள் பேக் டு பேக் ஒரே பேட்டர்ன்ல நடந்துட்டு வருது. ஆரம்பத்துல இந்த கேஸ் வந்து ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கொலைகளும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ் ஆபீசர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ஹோமாக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து நம்ம படத்தோட ஹீரோ ஏசிபி அரவிந்தன் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து இந்த கேஸை கையில எடுத்துட்டு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன, இந்த கேஸை சால்வ் பண்ணாரா, கண்டுபிடிச்சாருன்னு தான் இந்த படத்தோட 11ஓட கதையே. ஸோ இந்த படம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு ஒரு நீட்டான படமா நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து நல்லாவே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே ரொம்ப லேக் போர் அடிக்கல. இந்த படத்துல அங்கங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அன்பிரடிக்டபிள் ட்விஸ்டா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு. ஸோ முக்கியமா இந்த படத்தோட பேக் ஸ்டோரி, எதுக்காக இந்த கொலைகள்லாம் நடக்குது. பொதுவாக இந்த த்ரில்லர் ஃபிலிம்ஸ்ல பேக் ஸ்டோரி ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இந்த படத்தோட பேக் ஸ்டோரி பிளாஷ்பேக் நல்லாவே இருந்துச்சு, நல்லா கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படமா அமைஞ்சிருக்கு 11 படம். ஸோ இந்த படம் வந்து டைத்துல ராட்சசன் படம் கூட கம்பேர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல ஈக்குவலாக நம்ம ஒருத்தா த்ரில்லரா அமைஞ்சிருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தை நீங்க என்ன மாதிரி தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஓடிடில போய் பாருங்க. செம்ம ஒர்த்தான மூவி. ஸோ இதுதான் டாப் 10 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் 2025 ரிலீஸ் ஆன படம். இந்த 10 படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த 10 படத்துலயே ரொம்பவே பிடிச்சிருந்த படம் டிஎன்ஏ 11. ஸோ நீங்களும் கண்டிப்பா போய் இந்த 10 படத்தையும் பாருங்க. இந்த 10 படமே இப்போதைக்கு தியேட்டர்ல எதுவுமே ஓடல, எல்லாம் ஓடிடில தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாரும் ஓடிடில போய் பாருங்க. எந்த ஓடிடில போய் பார்க்கணும்னு தெரியலனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓடிடி. நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த ஓடிடில போய் பார்க்கணும்னு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.